விடியும் விடியும் எதுவும் முடியும். உனை காண வந்தால் பெயர் பூண வந்தால், உனை காண வந்தால் பெயர் பூண வந்தால். அன்பு தோழர்களே, நண்பர்களே, ஐயா வணக்கங்க. என் பேர் கந்தசாமிங்க. சொல்லுங்க. கந்தசாமி எங்கேருந்து பேசுறேன்? சொல்லுங்க. கோலாலம்பூர்ல இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் பேர் வைக்கும் போது நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தான் வச்சிருக்காங்கய்யா. சரி. இந்த பேரும் வந்து மாத்தக்கூடிய பேர் தான். நாங்க இந்த பேரை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா. இல்லை, அதில் என்னன்னா அதாவது பேரை வைக்கிறது பொழுது உங்களுக்கு வந்து நட்சத்திரங்களை பார்த்துட்டு ராசியை பார்த்துட்டு பேர் வச்சிருப்பாங்க. குறிப்பாக பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அதுவும் குறிப்பாக தமிழர்கள் தான் அதிகமாக இந்த நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைக்கிறது. ஸோ நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைத்தவர்கள்லாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்று ஒரு கணம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். ஸோ ஏன் நட்சத்திரங்களை பார்த்து பேர் வச்சாங்க அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் அறிவு இல்லையா, புத்தி இல்லையான்னு நம்ம கேட்குறதுக்குன்னு ஒரு எண்ணம் தோணும்ல. இல்லை, அவங்கெல்லாம் அறிவாளியாக இருந்திருக்காங்க. ஆனால் இதில் அறிவியல் இல்லை. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் கல்வி அறிவு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் எங்கேயாவது ஒரு வில்லேஜில் ஒரு தோட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கோம். ஒரு 50 வருஷத்துக்கு எடுத்துட்டீங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்த உடனே நேராக ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலுக்கு வந்து இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவார். அப்போ அவர் கேட்பார், எப்போ பிறந்துச்சு? ஐயோ எங்களுக்கு நேரம் தெரியாதுங்க, எங்கள்கிட்ட கடிகாரம் இல்லைங்க, எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எப்போ பிறந்துச்சு? நாங்கள் வந்து இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த வெயில் வந்து தலை உச்சியில் அடிச்சிச்சு அப்போன்னா அப்போ 12 மணின்னு அவர் முடிவு பண்ணி உடனே அந்த பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இது என்ன நட்சத்திர ராசின்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த பிள்ளைக்கு கும்பராசியாக சதய நட்சத்திரமாக இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் கந்தசாமி கருப்புசாமின்னு பேர் வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் ஒரு 50-30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ இந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணணும். திருமணம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே சேர்ந்து திருமணம் பண்ணுற நிலைமை வருகிற பொழுது போய் எப்போ இந்த குழந்தை ஜாதகத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டால் எனக்கு ஜாதகம் தெரியாதுங்க, எனக்கு நட்சத்திரம் தெரியாது, எழுதுனது தெரியாது, எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து ஜப்பான்காரன் வந்து மலேசியாவில் குண்டு போட்டான் பாருங்க, அதுக்கு பயந்துட்டு அவங்க ஆத்தா ஓடி போனால் அதில் வயிற்று வலி பிறந்து குழந்தை பிறந்துருச்சுப்பாங்க. சரி, இவன் எப்போ பிறந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நேரு வந்து இருக்கார்ல, நேரு செத்து 4ஆவது நாள் இவர் பிறந்தார்னு சொல்லுவாங்க. சரி, இதை வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, அதை விட்டுரு, உன் நட்சத்திரம் என்ன அப்படின்னு அந்த முதல் உன் பேரை சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த பேரை வச்சுக்கிட்டு அதில் முதல்ல நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி ராசியை கண்டுபிடிச்சி பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது பயன்பட்டு இருக்கிற ஒழிய ஸோ வேற எந்த இதில் உடைய சயின்ஸ் இல்லை, இதில் உண்மை இல்லை. இன்னைக்கு சீனக்காரர்கள் யாரும் நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைக்கிறதுக்கு இன்னைக்கு பெரும்பாலும் சீனர்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்க பாரம்பரியமாக வைக்கிற அந்த சீனர்கள் பேரையே மாற்றிட்டு இன்னைக்கு என்கிட்ட கூட நிறைய சீனர்கள் வந்து ஆங்கில பேர்கள் வச்சுட்டாங்க. நிறைய ஆங்கில மோகம் இன்னைக்கு டேவிட், வின்சென்ட் சொல்லி போட்டு ஜேக்கப்னு நிறைய புதிய ஆங்கில பேர்களை சர்நேமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் பொருளாதாரத்தில் தலை சிறந்து விளங்கியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன நடக்குதுன்னா இதில் எந்த விஞ்ஞானமும் இல்லை. ஆக தமிழர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் 4 நட்சத்திரங்களை பார்த்துட்டு நாம் இன்றைக்கி வாழ்க்கையில் படாத பாடுகளை பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க நிறைய நட்சத்திரங்களை பார்த்து ராசியை பார்த்துலாம் மாறிட்டாங்க. ஆனால் மலேசிய மன்னர்கள், மலேசியாவில் இருக்கிற மக்கள் மட்டும் இன்றைக்கும் அந்த பிடிமானத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கீங்களா, வெற்றி பெற்றிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை. நாளை நல்லதொரு பேருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பெயரே காரணம் என்பதை முதலில் உலகுக்கு உணர்த்தியவர் பெயரியல் பேரரசர் டாக்டர் CV ராஜராஜன் அவர்கள். இவரை இப்போதே சந்தியுங்கள், இனிதே வாழ்வை தொடங்கிடுங்கள். பாமரர்கள் முதல் படித்தவர் வரை, வர்த்தகர்கள் முதல் வானியல் நிபுணர் வரை, கலைத்துறையினர் முதல் கணிதவியல் நிபுணர் வரை கணக்கற்றோர் இவரால் பலன் பெற்றார். நீங்களும் பலன் பெற 16 நலன் பெற இப்போதே சந்தியுங்கள் பெயரியல் பேரரசர் டாக்டர் CV ராஜராஜன் அவர்கள். முகவரி 12B ஆர்காட் ரோட், 2வது குறுக்கு தெரு, விருகம்பாக்கம், சென்னை 92. செல்போன் நம்பர் 9840019245 9282158287. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் வாழ் மக்கள் தொடர்பு கொள்ள 006017300875 00919840019245.